மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட திமுகவை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். 25 வருஷம் உங்க அண்ணன் குடும்பம் நடத்தினது இவ்வளவுதானா? அடுத்தவன் இயக்குறதுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் நடத்தின 2 பிள்ளை பெற்றிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு ஆளு. ஆனா அரசியல் மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் செதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். த்ரிஷா போய் அமித்ஷா கூட கூட்டணி பேச போனாங்களாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியால் சந்தித்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். ஸோ ரஞ்சனா நாச்சியார் விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போதே திமுகவோட ஒரு ஆளு அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அது உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களும் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. ஆரம்பத்துல அவங்க திமுகவோட ஸ்லீப்பர் செல். இதை தவிர அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாது. ஓகே, ஒண்ணு என்ன நடந்தாலும் சரி இதுக்கு காரணம் திமுக. அவங்களோட எதிரி அப்படின்னு சொன்னா அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். சங்கீதா டைவர்ஸ் கொடுக்க காரணம் திமுக. டேய், அவர் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது, யாராவது இப்படி சொல்ல முடியுமா? என் பொண்டாட்டி இப்படி ரோட்டுக்கு வந்தா அது காரணம் அவன் சொன்னா, இப்ப நீ 25 வருஷம் குடும்பம் நடத்திருக்க. 25 வருஷம் உங்க அண்ணன் குடும்பம் நடத்தினது இவ்வளவுதானா? அடுத்தவன் இயக்குறதுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் நடத்தின 2 பிள்ளை பெற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை. ஓகே, இப்போ தாவைக்கால இருந்து அவங்களா என்ன வெளியே அனுப்பாம நான் வரமாட்டேன், என்னதான் பண்றாங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி பேசியிருந்தீங்க. இப்போ திடீர்னு திமுகவில் இணையறதுக்கான இந்த காரணம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதாவது யாராவது ஒருத்தனுக்கு சொல்லி கொடுங்கடா, அவனுங்களுக்கு இந்நேரம் இந்த பிள்ளை இவ்வளவு பேசிட்டு இருக்குன்னா தூக்கணும் அப்படின்றத கூட நான் நிறைய இதுல சொல்லிட்டேன். அப்படின்னா கூட நாங்க தூக்க மாட்டோம். தூக்க தெரியாது, மாட்டோன்றத விட தூக்கணும்ன்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு தெரியாதா? இல்ல எப்படி தூக்குறது என்ன ப்ரொசீஜர்னு தெரியலையா? இதுக்கு எதுவும் ஃபார்மாலிட்டி இருக்கான்னு தெரியலையா? என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, இப்ப இவங்களுக்கு போய் பாடம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல. அண்ட் இதுல விட்டு இருந்து பாத்துருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒர்த்தும் இல்ல. ஓகே, அவங்க தலைவர் ஸ்டைல்லயே அவங்க அவ்வளவு ஒர்த் இல்ல. அதனால நான் விலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ தாவைக்காவில் உள்ள ஜாயின் பண்றதுக்கு ஆப் எல்லாமே இருக்கு. அதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தாவைக்கால இணைஞ்சிட்டோம், 1.5 கோடி எங்க கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியே வர்றதுக்கு எந்த ப்ரொசீஜருமே இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? வெளியே வர்றதுக்கு இவங்க என்ன நமக்கு கேட்டு போடுறது? இது ஜனநாயக நாடுங்க. இதுல ஒரு இடத்துல இணையறதும் பெரியறதும் நம்மளோட முடிவு. நம்மளோட இதுல இணையறதுக்கு தான் ஒன் சைடட் டோரு. உள்ள வந்தா மாட்டிக்கணும், உங்களை வெளியே விட முடியாதுன்றதெல்லாம் அவங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, ப்ராக்டிக்கலா என்ன இருக்கு? ப்ராக்டிக்கலா ஒரு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு மேடையில அறிவிப்பு கொடுக்குறாரு, தங்கம் கொடுக்க போறேன், இவ்வளவு கொடுக்க போறேன், 2500 கொடுக்க போறேன், இத்தனை வீடு, எல்லாருக்கும் வீடு அப்படின்னா 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஆமா, அப்ப 2.5 கோடி பேருக்கும் வீடா? எப்படி சாத்தியம்? என்ன கணக்கு வழக்கு? என்ன இங்க வா, உன் கணக்கு வழக்கு பேசுவோம், வாணி அவனையாவது கூப்பிடுங்க, ஓடிடுவாங்க. இல்ல அதெல்லாம் தலைவர் தான் சொல்லுவாரு. தலைவர் தான் சொல்ல மாட்டாரு, மேடையில மட்டும் தான் சொல்லுவாரு. அப்புறம் அவரும் ஓடிடுவாரு. எங்க வாடா உன் கணக்கு வழக்கு பேசுவோம் உட்காருன்னு சொன்னா இவங்களும் ஓடிடுவாங்க. அப்ப நமக்கு கணக்கு வழக்கு பேசுறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. சோ அத எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். தாவேக்காக்குள்ள இணையும் போது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இணைஞ்சதா சொல்லியிருந்தீங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஆண்ட கட்சி கூடயே இப்ப இணைஞ்சிருக்கீங்களா? இப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறது தேவையில்லையா? இல்ல, மாற்றம்ன்றது நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் போலவும் நானும் நினைச்சதுதான். சேம் ஓல்ட் பார்ட்டிஸ், சேம் ஓல்ட் லீடர்ஸ், இந்த லீடர்ஷிப் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்றது எல்லாரும் ஃபீல் பண்றது ஒரு விஷயம். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, ஒரு டெய்லி நம்ம வீட்டிலேயே சமைச்சு வீட்லயே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ஒரு போர்டம் இருக்கும். இது மக்களுக்கு ஆட்சியிலயும் இருக்கும், வரும். நார்மலா எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இது இருக்கிற ஃபீல் தான். இது என்னதான் கோர் திமுக, கோர் அதிமுக, அது அவங்களுக்குமே அந்த மோனோட்டனஸ் ஃபீல், அந்த ஆட்சி மாற்றம்ன்றது இருக்கும். அது நேச்சுரல் ஃபீலிங். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா மாற்றம் வேணும்ன்றதுக்காக பக்கத்துல இருக்க சாக்கடை வேலை போய் உட்காந்து நம்ம சாப்பிடுவோமா? மாட்டோம். எங்க அம்மா சமைச்சு கொடுத்தா கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கலாமோ ஒழிய, நம்ம வெளியே போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு ரோட்ல இருக்க நாய்ங்க மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு போயிட முடியாது. சோ நமக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. நம்ம ஒரு லைஃப் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க அம்மா சமைக்கிற சாப்பாடே எனக்கு போதும்,
நம்ம நல்லா தாண்டா வச்சிருக்காங்க நம்ம அம்மா. அவங்க அம்மா வந்து என் நல்லதுக்கு தான் இன்னைக்கு இது கொடுத்தாங்கன்னா இது என் வயிற்றுக்கு நல்லது, இது என் ஹேருக்கு நல்லது, என் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு எங்க அம்மா பார்த்து பார்த்து தான் செய்யறாங்கன்ற புரிதல் முதல்ல வந்துருச்சுனாலே நம்ம மக்களுக்கு ஆட்சியும் எப்படி நடக்குதுன்றது புரிஞ்சிருவாங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தானுங்க. இது மக்கள் ஒவ்வொருத்தர், இதுல நான் நீங்க எல்லாருமே அடக்கம். இது வந்து எங்க இருந்து வானத்துல இருந்து டபக்குன்னு குதிச்சு திமுக ஆட்சிக்கு வரல இல்லையா? நீங்க ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்கவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகள், தேர்ந்தெடுத்த முதல்வர் தான். அப்படிங்கும் போது மக்கள் மனசுல ஏற்கனவே இடம் பிடிச்சவங்க தானே. கண்டிப்பா. இப்ப விஜய் வந்து சொல்லலாம், ஏற்கனவே நாங்க ஸ்கிரீன் மூலமா வீட்டுக்குள்ள போய் உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டு தான் நாங்க ரோட்டுக்கு வரோம். நீ ஸ்கிரீன்ல வந்து இடம் பிடிச்சிட்ட, ஓகே, ஸ்கிரீன்ல பார்த்தோம், ரசிச்சோம், பூ போட்டோம், வாழ்த்து சொன்னோம், பாட்டு பாடினோம், டான்ஸ் ஆடினோம். ஆனா நீ எங்க வீட்டையெல்லாம் பாதுகாப்பா பாத்துக்கிருவ, எங்க குடும்பத்தை பாத்துக்கிருவியா, எங்களுக்கு தேவைங்கிறதெல்லாம் செய்வியா, இந்த நாட்டுக்கு வேணுங்கிற பாதுகாப்பை கொடுப்பியா அப்படின்னு பார்த்தா கரூர் சம்பவம் ஒண்ணு போதும் அது இல்லைன்னு சொல்றதுக்கு. இல்ல, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஓடி ஒளியும் ஒரு நபராகவும் ஒரு கட்சியாகவும் மொத்தத்துக்கும் ஒரு கட்சியே ஓடி ஒளிஞ்சதை வந்து நான் அந்த சம்பவத்துலதான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கான தலைமை பண்பு இருக்கிற ஒரு இடமா தெரியல. ஓகே, இப்போ தாவிக்கா அதுக்குள்ள நீங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து நார்மலா நிர்வாகியா இயங்கிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து பூமான ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த முரண்பாடு வெளிப்படுத்தினது இந்த சங்கீதா விஷயத்துலதான். ஸோ இந்த கரூர் விஷயத்திலயும் நீங்க அதுல சின்ன சின்ன அதிருப்தி எல்லாமே தெரிவிச்சிருப்பீங்க. வெளியே தெரிஞ்சது, சின்னதா தெரிஞ்சது. ஸோ இது மட்டும்தான் பிரச்சனையா, இல்லைன்னா தாவிக்காவில் மத்த எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கா? இல்ல, அங்க எதுவுமே சரியா போல. ஓகே, அங்க எந்த வித கம்யூனிகேஷனும் இருக்காது, யாருக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. இவன்கிட்ட பேசினா இவன் கோவிப்பானா, அவன்கிட்ட பேசினா இவன் கோவிப்பானா, இவங்க 2 பேரும் எடுத்த முடிவை மேல இருக்கவன் அங்கீகாரம் பண்ண மாட்டானா. அப்போ இவங்களுக்குள்ளேயே இவ்வளவு முரண்பாடு இருக்கு. அப்ப வந்து என்ன முடிவுல இருப்பாங்கன்னா, நம்ம இவரையே ஃபாலோ பண்ணிக்கிடுவோம், இவர் பின்னாடியே போவோம், இவரு பார்த்து ஏதாவது செஞ்சா ஓகே அப்படின்ற அளவுக்கு ஒரு டீம் இருக்காங்க. நம்ம இன்னொன்னு இந்த இவர் பின்னாடியே போவோம், இவர் பார்த்து ஏதாவது செஞ்சா நமக்கு ஓகே அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. இவர் 2 பேர் பின்னாடியே வேணாம், நம்ம சும்மா ஏதோ ஒரு போஸ்டிங் போட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம ஊர்ல ஒரு மூலையில நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், தளபதி போட்டோவை போட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், தளபதி போட்டோ இருந்தாலே போதும், அவர் கட்சி கொடியை போட்டாலே போதும், நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம், பெரிய ஆள் ஆயிடலான்ற நம்பிக்கையில மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, உள்ள கட்சிக்குள்ளேயும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு தளபதி கூட நின்று போட்டோ எடுத்துட்டா போதும், தளபதி நம்ம கண் பார்வைப்பட்டுட்டா போதும்ன்ற ஒரு பிம்பத்திலையும் உள்ள இருக்காங்க. சோ எனக்கு அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா வந்து மக்கள் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கணும். திரையில பார்த்து ரசிச்ச சினிமா நடிகர் அப்படின்றது வேற. சினிமாவா ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நானும் போவேன், விசில் அடிப்பேன், நானும் போவேன் விசில் அடிப்பேன், பார்ப்பேன், எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், குடும்பமா போவோம், பார்ப்போம். அந்த ரெஸ்பெக்ட் சினிமாவில் வந்து விஜய்க்கு என்னைக்கும் இருக்கு, ஒரு ரசிகையா இருப்போம். பட் வந்து விஜய் வந்து ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாரா, களத்துக்கு நிப்பாரா அப்படின்னு சொல்றதுல வந்து கேள்விக்குறியே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி ஆச்சரியக்குறியும் கிடையாது. வந்துட்டாரன்ற ஆச்சரியக்குறியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆச்சரியக்குறியும் கிடையாது, கேள்விக்குறியும் கிடையாது. இது வந்து டோட்டலா வர மாட்டாருன்ற ஒரு வரவே மாட்டாருன்ற ஒரு இது வந்துருச்சு. வரப்போறாரா? அவர் வந்து தொண்டர் செத்து போயிட்டாரு, ஒரு மாவட்ட தலைவர் செத்து போயிட்டாரு, பெரிய ஆள்லாம் தொண்டர் செத்ததுக்கெல்லாம் கூட நீ வர வேணாப்பா, மாவட்ட தலைவர் செத்து போயிட்டா வரணும்ல. ஆமா, மாவட்ட தலைவர்லாம் உயிரை கொடுத்து 30 வருஷமா உங்களுக்காக இயக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவன் வீட்டுக்கு போங்க. நீங்க பெரிய ஆளு யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அங்க பட்டு வேட்டு சட்டை கட்டி போறீங்க, தொண்டனுக்கும் அந்த மரியாதை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பிரச்சாரம் செய்ய போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. வேட்பாளர்களே இன்னும் தேர்வு செய்யாம தான் இருக்கிறாங்க, அந்த நேரத்துல பிரச்சாரம் செய்யறோம் அப்படின்ட்டு. விஜய் பிரச்சாரம் அவர் செய்ய போறாதா இருந்தா கூட வந்து அந்த பஸ்ல வந்து பிரச்சாரத்துல கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாரான்றது தெரியல, நிப்பாட்டணும்னு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அறிவு கூடவா இருக்காது, அந்த அறிவு இல்லையே. ஏன்னா வந்து இத்தனை இடத்துக்கு போனாங்க, கரூர் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், இத்தனை இடத்துல நீ மாநாடு போடுறியா, அந்தந்த மாவட்ட தலைவரை அங்க அந்த ஊர்ல வந்து நீ அடையாளம் காட்டணும். கரூர் மதியழகன் மட்டும்தான் வந்து அடையாளம் பார்க்கப்பட்டாரு, ஏன்னா அவர் அரெஸ்ட் ஆனாரு, அத்தனை சம்பவம் நடந்தது, அதனால கரூர் மதியழகன் மட்டும்தான் வந்து வெளியே தெரியுற பிரபலமான ஒரு முகமா இருக்காரு, பிகாஸ் ஆஃப் கரூர் இஷ்யூ. மத்தபடி விஜய் போய் நிக்கிற இடத்துல எல்லாம் மதுரை மாவட்ட தலைவர் தெரியுமா, இந்த மாவட்ட தலைவர் இவர் தான், நீங்க இந்த ப்ரோக்ராம சிறப்பா செஞ்சதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஒரு சால்வை போடு, அரசியல் பண்ண கத்துக்கோ. நீ மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டு நீ ஏமாற்றத்தெல்லாம் கொடுத்துட்டு போற. நீ அந்த ஊர்ல இருக்க மாவட்ட தலைவருக்கே ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குற. எல்லா இடத்துலயும் வந்தோடனே நம்ம எல்லாரும் விஜய்
எல்லாரும் மூஞ்சிலயும் விஜய் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னா மாவட்ட தலைவர் அந்த ஊர்ல எப்படி அரசியல் பண்ணுவோம்? உன் ஊருக்கு வந்துட்டு உன் தலைவன் உன்னை கூப்பிட்டு கூட ஒரு மரியாதை கொடுக்கல, Address உன் பண்ணவே பின்னாடி இல்லையே. எப்படிடா நாங்க அரசியல் பண்ணி வர்றதுன்னு கேட்பாங்கல்ல. ஆமா. ஊர்ல மதுரைக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, ம். இவன் முன்னாடி அரசியல் பண்ணிட்டு போறான், இவன் தலைவன் வந்தாலே இவனுக்கு மரியாதை இல்லையா, இவனே ரோட்ல நம்ம கூட தானே நிக்கிறான்ற பார்வை எல்லாருக்கும் இருக்கும். ஓகே. அது எல்லா ஊர் மக்களுக்கும் இருக்கும், எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் இருக்கும். இவங்க யாரையும் உயர்த்திடக்கூடாது, விஜய் மட்டும்தான் உயரணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. விஜய் மட்டுமே போதும், ஐசோலேட்டா தனியா நின்னு விஜய் மட்டுமே மூஞ்சி காட்டினாலே ஓட்டை வாங்கி 3-4 தொகுதியில விஜய் நிப்பாட்டி ஜெயிச்சிடலான்னு நம்ம 84 தலைவர் இருக்காரு, அவர் சொல்லிடுவாரு. 3-4 தொகுதியில விஜய் தலைவர் தான் நிப்பாரு, தலைவர் ஜெயிச்சிடுவாரு, அதனால சிஎம் உட்காந்துரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கவங்களை வந்து நம்ம உடைக்க முடியாது. ஓகே, அவங்களே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தனித்து போட்டி அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட கூட்டணி இணைய போறாங்க, அதிமுகவோட பேச்சுவார்த்தை அப்படி எல்லாமே பேசப்பட்டா எல்லாமே வதந்தி, நான் தனியா தான் நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த வெற்றி கழகம் இல்ல, இது வெற்றி கழகம்ன்றது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் வெகு விரைவில் இது புரிஞ்சிடும். ஸோ இந்த வெற்றி கழகம் வெற்றிலை பாக்கு போடுறதுக்காக யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். தாவேகா, விஜய் இவங்களை தாண்டி ஆதவ அர்ஜுனா பத்தி உங்களோட கருத்து என்ன மேம்? நீங்க தாவேகால பயணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஏன்னா சும்மா இருக்கிற எல்லாத்தையுமே வாலண்டியரா போய் சுரண்டி விட்டு விஜய மாட்டி விட்டுறாரு. ஸோ இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இருந்து இந்த ஜென்சி புரட்சி வரணும், நேபாளில் நடந்த மாதிரி இளைஞர்கள் புரட்சி வந்து இளைஞர்கள் எழுச்சி வந்து எல்லாத்தையும் மாத்திடணும்னு பேசுறது ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆளு, ஆனா அரசியல் மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் செதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வளர்ந்துட்டோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக வந்து எல்லா மேடையிலயும் வந்து ரஜினிகாந்தை வம்பளுக்கு இழுக்கிறது, டேய் இதெல்லாம் நீ பேசுறது வந்து எவ்வளவு ஓட்ட பாதிக்கும் தெரியுமா? அது எத்தனை முறை நீ வந்து விஜயவே வந்து காலவாரி விடுற மாதிரி எத்தனை இடத்துல பேசியிருக்க. ஒரு தடவை 2 தடவை எல்லாம் புத்தி வந்ததுன்னா பரவாயில்ல, உனக்கு தான் புத்திய வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் உன கட்சியில நீ ஏதோ 4 காசு வச்சிருக்க, செலவு பண்ணிட்டு இருக்கன்றனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு தெரியும் அவர் நிலைமை என்ன ஆக போகுதுன்ட்டு பார்ப்போம். செலவு பண்ற அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சமீபத்துல ஒரு செய்தி, ஆதவ அர்ஜுனா தான் செலவு பண்றாரு அப்படிங்கிறது பரவலா பேசப்படக்கூடிய விஷயம். ஆனா அந்த செலவு எல்லாமே விஜய் தான் அவரோட சொத்துக்களை வித்து பண்றாரு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மண்டபம் எல்லாமே வித்துதான் அந்த செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு வந்து கணக்கு வழக்கு பாக்குற பொறுப்பை எனக்கு கொடுக்கல, அதனால நம்ம அதை கமெண்ட் பண்ண முடியாது. யார் எப்படி செலவு பண்றாங்களோ தெரியாது. நம்மளும் போய் செலவு தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்த கட்சியில இவ்வளவு நாள். சோ எனக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயத்த நம்ம கமெண்ட் பண்றது நல்லா இருக்காது. ஆதவ அர்ஜுனா அவர் தான் தனித்து போட்டி அப்படிங்கறத விஜய்க்கு முன்னாடியே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தவர். ஸோ அவர் சொன்ன உடனே கரூர் விவகாரம் தொடர்பா நிறைய வீடியோக்கள் வந்து வெளிவந்துகிட்டே இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்தவங்க தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜனநாயகன் படம் எடுக்கிறதுக்காக தான் அந்த கரூர் கூட்டமே நடந்ததா சொல்றாங்களே. இல்ல, முதல்ல எல்லாரும் சும்மா அக்யூஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்றாங்களோன்னு நினைச்சோம். பட் ஆனா இப்ப வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இருக்கலாம், பண்ணிருப்பாங்கன்ற ஒரு சஸ்பெஷனும் வருதுல. அன்லஸ் சிபிஐ என்கொயரி முடிஞ்சு அது ப்ரூஃப் ஆகிற வரைக்கும் நம்ம எல்லாமே இதான் நடந்திருக்கு, ஆமா இவங்க ஷூட்டிங் தான் எடுத்தாங்கன்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ப்ரூஃப் இல்லாம அடிச்சு சொல்றது தப்பு. சிபிஐ என்கொயரி முடியட்டும். பட் ஆனா அந்த சஸ்பெஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப த்ரிஷா அவங்க வந்து சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்காங்க. த்ரிஷா போயிருக்காங்களா? இப்ப பாத்தீங்கல்ல, எல்லாம் டெல்லிக்கு போனது வந்தது, இதெல்லாம் நிறைய பேர் வந்து எப்படி ஒரு பிம்பத்துல பாக்குறாங்கன்னா த்ரிஷா போய் அமித்ஷா கூட கூட்டணி பேச போனாங்களாம். நான் கேக்குறேன், அமித்ஷா அவ்வளவு கேவலமா போயிட்டாரா அவங்களுக்கு? அமித்ஷா கேவலமா நினைச்சாதான் நீங்க த்ரிஷா கூட கூட்டணி பேச, அமித்ஷாவோட லெவலுக்கு த்ரிஷாட்ட கூட்டணி பேசுற அளவுக்கு இவங்க டிவிக்காரங்க கிளப்புறது தான் எல்லாமே. ஓகே. இல்ல அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அதை வச்சு லிங்க் பண்ணி அதை வச்சு கூட அமித்ஷா எப்படிங்க த்ரிஷாட்ட பேசுவாரு? கொஞ்சமாவது ஒரு பேசிக் இதோட யோசிக்கணும். அது பஸ்ஸுக்குள்ள த்ரிஷா இருந்ததாகவும் த்ரிஷா இருந்ததை வந்து என்கொயரி பண்றதுக்காகவும் வர சொல்லியிருப்பாங்க. வர சொன்ன ரீசனுக்காக டைரக்டா ஒன்னா போக முடியாதுன்றதால முத நாள் இந்த அம்மா வந்து எல்லாரையும் கண்ணை மூடி மறைச்சு முத நாள் பாம்பே போய் டெல்லி வராங்க. இவங்க பின்னாடியே டெல்லி போறாங்க. அங்க மறைமுகமா போய் என்கொயரி மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வெளியே வரும்ல எப்படியும். ஆமா, கண்டிப்பா வெளியே வரும்போது டிபேட் ஆகும், அது எப்படியும் பேசு பொருள் ஆகும். அன்னைக்கு அவங்க பதில் சொல்லணும், விஜய் பதில் சொல்லணும், த்ரிஷா பதில் சொல்லணும். இவங்களெல்லாம் இன்னைக்கு பேர் சொல்லி ஓப்பனா சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ வந்து நம்ம பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, அவங்கள குறிப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு. அதனால சொல்லிதான் ஆகணும்.
இப்போ நம்ம தமிழகத்துல அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா பாஜக, அதாவது டெல்லியில தான் தேர்தல் நடக்குதா அப்படின்னு விஜய் கூட கேட்டிருந்தாரு. ஆனா கள நிலவரம் பார்க்கும்போது டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு தானே போயிட்டு இருக்கு. ஸோ பாஜகவோட அந்த ஒரு செயல்பாடு தமிழகத்துல அதிகமாகிறதுக்கான அந்த காரணமா என்ன பாக்குறீங்க நீங்க? பாஜகவோட செயல்பாடு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இப்போ பாஜகவை பிரதான எதிரியா முன்னிறுத்துறதுக்கான அந்த காரணம். பாஜக அதை பண்ணதானே செய்வாங்க. பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊனணும்னு ரொம்ப வருஷங்களா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது அவங்க அதனாலதான் ஏடிஎம்கே ஒரு டம்மி பர்சன் லீட் பண்ற மாதிரி எடப்பாடி அவர்களை வந்துட்டு கைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. இப்படிதான் வந்து பாஜகவால உள்ள வர முடியும். எப்படியாவது உள்ள வரணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமா சீமான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அது இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்த பிடிக்கலாம்ன்ற நம்பிக்கையை அண்ணாமலை மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சன்ஸ் கொண்டு வருவாங்க. பட் பாஜக நினைக்கிறது இன்னைக்கே 4 பேர் வந்துட்டோம், நாளைக்கு 10 பேர் வந்துடணும் அப்படின்ற ரொம்ப வேகமா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் டெல்லி தலைமைக்கு இருக்கலாம். அதனால வந்து மேபி அண்ணாமலையை ஒதுக்கப்பட்டு அவர் வாயாலேயே எடப்பாடி அவர் தலைமையை ஏத்துக்கிறோம்னு சொல்ல வச்சு ஸோ இது வந்து பேக் டோர் வழியா வர்றது. ஸோ அந்த இதை தான் பிஜேபி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதா ஆதிவர்ஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மடசாம்பிராணி நான் தான் சொன்னேன். அவன் சொல்றதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த இவன் பென்சில் திருடிட்டான், இவன் ரப்பரை திருடிட்டான்னு சொல்ற மாதிரி இவன் ஏதாவது வாய்க்கு வந்தெல்லாம் சொல்றான். எஃப்ஐஆர் டெலிட் பண்ணுவேன்றான். அவன் மேல ஒரு மரியாதை வர மாட்டேங்குது. எனக்கு யாரையுமே நான் அப்படி பேசினது கிடையாது. இந்த ஆளை பார்த்தாலே ஒரு வளர்ந்துட்டு ஏன்டா கூடயே இருக்க, எங்க போனாலும் கூடயே போற, அவரை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்காங்க, நல்லது கெட்டது சொல்ல மாட்டியா? ஒரு நண்பனா சொல்லலாம், ஒரு தொண்டனா சொல்லலாம், இந்த கட்சி வளரணும்னு நினைச்சா நீ சொல்லலாம். இவ்வளவு பாக்குறீங்கல்ல, கூடயே இருந்தா கண்டிப்பா ஒரு பெண்ணா எனக்கு புரியுது, கூடயே இருக்க நபர் தாங்க சொல்ல முடியும். என்ன அர்ஜுன் திறக்கலாமா இங்கேயே ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறவர்கிட்ட தலைவரே இது பண்ணலாம் பண்ண வேண்டாம், இது நமக்கு சரி வராதுன்ற சொல்ற அறிவு இருக்கவனை கூட அவரும் வச்சுக்கணும். இவனும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னா அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால ஆதவர்ஜனாவோட ஸ்டேட்மெண்ட் எதுக்குமே வந்து ரப்பிஷ் அண்ட் ஃபூலிஷ்னு பாக்குறேன். எனக்கு அதுக்கு பதில் சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ரப்பிஷான ஃபூலிஷான அந்த விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கூட விஜய்க்கு தெரியாதா? ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இவர் வந்து சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்தே அதுதான் நடந்துட்டு இருக்கு. புஷியானந்த் ஒண்ணு வந்து சொல்றாரு, இவர் வந்து அது இல்ல அழுத்தம் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. சோ அது என்ன, எப்படிதான் இருக்கிறாரு விஜய் அந்த கட்சியில? இது வந்து விஜயோட கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷன். இவங்களெல்லாம் வச்சுதான் நடத்தி ஆகணும். ஒன்னு ஆரம்பிச்சிட்டாரு, இது பாதியில நிறுத்த முடியாது. ஸோ எப்படி இதை கொண்டு போறாரு? அவருக்கு தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. இதெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு முடியுமா முடியாதா? அடுத்த எலெக்ஷனை முடிச்சு கொண்டு போயிருவாரா? இந்த எலெக்ஷனே முதல்ல நடத்திடுவாங்களா? தேர்தல் அன்னைக்கு என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்களோ, இல்ல தேர்தல் அன்னைக்கு குடிச்சிட்டு வீட்லயே தூங்க போறாங்களோ? என்னை பொறுத்த வரைக்கும் டிவில பீஸ்ட் படம் போட்டா இவங்க எல்லாம் வீட்லயே உட்காந்துருவாங்க. அந்த கேட்டகரியா தான் இருக்கும். வழியா இவங்க போய் ஓட்டு போட போவானா, நீ தலைவர் படம் போடுறாங்கடா நீ வீட்டுல இருந்துருவான்ட்டு இருந்தாலும் இருந்துருவாங்க. சோ அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ தேர்தல் அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நேர்முகம் நிகழ்ச்சி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க.